இன்றைக்கு தேனியில் ஏழை என்று சொல்லுகிற அண்ணாமலை ஹெலிகாப்டரில் பறந்து சென்று வாய்க்கொழுப்போடு பைத்தியம் போல் உளறி இருக்கின்றார். அவர் அதிமுகவில் யார் தலைவராக வேண்டும், அதிமுக யாரிடம் இருக்க வேண்டும் என்று அவர் ஜாதகம் கடித்து சொல்லியிருக்கிறார். அவருக்கு நான் சொல்வது என்னவென்று சொன்னால், இப்போது சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் இந்த ஓம் சக்தி கோபுரம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த கோபுரத்துக்கு முன்னாலே நின்று யாசகம் கேட்கிற பிச்சைக்காரர் என்ன நினைத்தார் என்றால், இந்த பகுதியிலே வருகிறவர்கள் எல்லாம் கையெடுத்து கும்பிடுவதைப் போல அது எல்லோரும் நம்மளே கும்பிடுகிறார்கள் என்று அந்த யாசகம் கேட்கிற பிச்சைக்காரர் நினைத்தாராம். ஆனால் அவர் உளறுவதை பார்த்து அந்த மக்கள் உள்ளே இருக்கிற கோயில் அலுவலரிடத்தில் புகார் தெரிவிக்கிற போது அந்த கோயில் அலுவலர் இங்கே இருந்து இது மாதிரியெல்லாம் உளரக்கூடாது என்று அந்த யாசகம் கேட்கிற பிச்சைக்காரரை இங்கே இருந்து விரட்டி விடுகிற போது எதிர் திசையில் நின்று அவர் யாசகம் கேட்கிற போது தான் அவருக்கு உண்மை புரிந்ததாம். அப்போதும் அதே மக்கள் இந்த பகுதியில் வருகிற போது அந்த கோபுரத்தை கும்பிட்டு செல்கிற போது, ஆகா இத்தனை நாள் இவ்வளோ பேர் கும்பிட்டது இந்த கோபுரத்தை தானே தவிர தன்னை இல்லை என்று அந்த யாசகம் கேட்கிற பிச்சைக்காரருக்கு புரிந்ததாம். அதே போல தான் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு கவுன்சில் தேர்தலில் கூட நின்று வெற்றி பெறாத வாய்க்கொழுப்பு பைத்தியமாக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு அதிமுகவுடைய எதிர்காலத்தை பற்றி நிர்ணயிக்கிறதாக அவர் ஜாதகம் வகுத்து சொல்வது அவருக்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த யோக்கியதும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்கால ஜாதகத்தை நிர்ணயிப்பவர்கள் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களும் 2 கோடி தொண்டர்களும். ஆகவே எப்போதுமே உங்களுக்கு தெரியும், சிறு வயதில் ஒருவர் டாக்டராக வேண்டும் அல்லது இன்ஜினியராக வேண்டும், வக்கீலாக வேண்டும் என்று முயற்சி செய்து படிக்கிற போது அதில் தோல்வி அடைந்து விட்டால் அவர்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டு மன அழுத்தம் ஏற்பட்டு அவர்களுக்கு பைத்தியம் பிடிப்பதை நாம் பார்த்துருக்கிறோம். அதுபோல் இன்றைக்கு வெற்றி பெற்று விடுவேன் என்று டெல்லி தலைவர்களிடத்தில் அவர் எடுத்து சொன்ன அந்த வாதம் பொய்யாகி போன காரணத்தினாலே இன்றைக்கு அவர் பைத்தியம் பிடித்து நான் டாக்டர், நான் தான் இன்ஜினியர், நான் தான் வக்கீல் என்று எப்படி அந்த பைத்தியங்கள் உளருமோ அதுபோல் நான் தான் தமிழ்நாட்டுக்கு தலைவன் என்று இந்த வாய்க்கொழுப்பாக பைத்தியம் முடித்தது போல் உளறுகிறார். இதை மக்கள் யாரும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. இருந்தாலும் ஒரு சாமானிய தொண்டன் என்ற அடிப்படையிலே உணர்வோடு சொல்லுகிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இது மனித புனிதர் புரட்சித் தலைவரால் தொடங்கப்பட்ட இயக்கம். தமிழ்நாட்டு மக்களுடைய அட்சய பாத்திரம். ஒன்றே ஒன்று அந்த வாய்க்கொழுப்பு பைத்தியம் அண்ணாமலைக்கு நான் சொல்லுகிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து திமுகவிலே போய் கட்சியிலே இருந்து அங்கே அமைச்சராக இருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சியிலே சென்று அங்கே அமைச்சராக இருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியில் நின்று எம்எல்ஏ ஆகி இப்போது அமைச்சராக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் யாருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே திமுகவிலோ காங்கிரஸிலோ பாரதிய ஜனதா கட்சியிலோ வேறு கட்சியிலிருந்து இரவல் வாங்க வேண்டிய நிலைமையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒருவர் வெளியேறினால் 1000 பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கி பிடிப்பதற்கு இளைய சமுதாயமும் இளம் இரத்தமும் மணி அடிக்குது. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள் தான் அழிந்து போயிருக்கிறார்கள். இதே போன்று தான் 2010 மு.க. அழகிரி தமிழ்நாட்டிலே அதிமுக 2011 இருக்காது என்று அன்றைக்கு சொன்னார். ஆனால் 2011 அம்மா முதலமைச்சரானார். அழகிரி அவர்கள் தான் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விட்டார். இதுபோன்று நான் எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். ஆகவே இப்போது நான் தான் தலைவர் என்று அந்த தோல்வி பயத்திலே வாய்க்கொழுப்பு பைத்தியமாக சுற்றித் திரிகிற அண்ணாமலைக்கு வருகிற 19ஆம் தேதி இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு தான் குற்றாலத்திலே சென்று குளித்து பைத்தியம் தெளிவதைப் போல 19ஆம் தேதி அவருக்கு பைத்தியம் தெரியும். அப்போதும் தெரியவில்லை என்று சொன்னால் ஏர்வாடி தர்காவிலேயோ அல்லது எங்கே கோடம்பாக்கத்திலேயோ எங்கே சேர்க்க வேண்டுமோ அங்கே சேர்ப்பதற்கு அவர்கள் உதவியை கேட்டால் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம்.